வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதே சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் கன்னி ராசியில் கேது பயணிக்கிறார். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மேஷ லக்ன அன்பர்களுக்கு. லக்னத்தை எடுத்துக்கோங்க. மேஷ லக்னம் உங்களுதுன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இந்த 21 நாட்கள்ல என்ன பண்றாரு, அதுல கேது கூட ஒரு தொடர்பு ஆகிறாரு. இந்த செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் ஒரு சுப பார்வை ஏற்படுகிறது. இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு என்னென்னலாம் செய்ய போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக நமக்கு பணஸ்தானம், தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது நமக்கு நன்மை தரக்கூடியது, சேமிப்பை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல செவ்வாய் சந்திர நட்சத்திரத்தில் இருக்கும்போது குரு பகவான், தனக்காரகனான குரு பகவானும் அதே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காரு. நமக்கு பாக்கியாதிபதி. அப்ப ஏதோ ஒரு வகையில நமக்கு பணவரவை, நன்மைகளை குறிக்குது. அந்நியர்கள் மூலம் பல வரவு, மூதாதையர்கள்கிட்ட இருந்து பண வரவு, முன்னோர்கள், இப்போ பூர்வீகம், இது சம்பந்தப்பட்ட பண வரவு, இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல நமக்கு 6ஆம் இடத்துல கன்னி ராசியில கேது இருக்கிறாருங்கும் போது 2ஆம் இடத்துக்கு அது சப்போர்ட் பண்ற ஸ்தானம். அப்ப பண வரவுக்கு அது சப்போர்ட்டும் பண்ணும். 6ஆம் இடம் என்பது நம்ம வேலை செய்யற இடம், வேலை செய்கிற தன்மை, வேலை செய்கிற யோகம், அதை டெவலப் பண்ணி கொடுக்குது. அப்போ கேது மூலமாக நமக்கு சில நன்மைகள் நடக்குது. கேதுவும் செவ்வாயும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான குணமுடையவர்கள். படபடப்பு, பரபரப்பு, முன்கோபம், துணிச்சல், வீர விளையாட்டு, வேகத்தை முதன்மையாக கொண்டவர்கள், ஆக்ஷன் கிரகம். அப்போ இந்த 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இந்த தன்மைகள் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த தொழிலா இருந்தாலும், நீங்க பண்றது ஒரு உத்தியோகம், எந்த உத்தியோகமா இருந்தாலும், எந்த தன்மையான வேலையா இருந்தாலும் அங்க ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தினால நமக்கு ஒரு ஆதிக்கம் தென்படும். இப்ப நம்ம பேசுறோம், 2ஆம் இடம்னா நம்ம பேசுற பேச்சு. அப்ப அந்த பேச்சுல ஒரு அதிகார துணி இருக்கும். அதுல கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும். அப்ப நமக்கு அது சாதனை அப்படிங்கிற மாதிரி செய்யும். அதனாலதான் இந்த சாகச விளையாட்டுக்காரகன் மாதிரி தான் செவ்வாய் எப்பவுமே. அதனால இந்த செவ்வாயும் கேதுவும் நமக்கு அளப்பரிய நன்மைகளை தருகின்றன. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப சந்திரன் கனெக்ட் பண்றாரு இவங்களை எல்லாம். இதுல குருவும் அங்க செவ்வாய் கூட சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது, அதுவும் தனஸ்தானத்துல இருக்கிறதுங்கிறது பெருமைக்குரிய பேச்சு பேசுறது. நம்ம பேசினா அதன் மூலம் வருவாய் வர்றது, இதெல்லாம் நமக்கு ஆதாயம். அதே போக வெளிநாடு சம்பந்தப்பட்ட, கமிஷன் துறை சம்பந்தப்பட்ட, நிதித்துறை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு நன்மை தரும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது, வீடு, கட்டடம், விவசாயம், நிலப்புலன்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸு, இது எல்லாத்துலேயுமே நன்மை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு நல்ல இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கிரகம். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற கேது அப்படிங்கிறது வைத்தியத்துறையிலையும் கொஞ்சம் மேன்மைகளை கொடுக்கும். உணவு சம்மந்தப்பட்ட துறை, மருந்து சம்மந்தப்பட்ட துறை, மெடிசின், இதுலேயும் நமக்கு நன்மைகள் கொடுக்கும். அப்போ உழைப்பு சார்ந்த அந்த துறைகளை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த துறைகள் மூலம் நமக்கு ஆதாயங்கள் தென்படும். இப்போ 6ஆம் இடம்ங்கிறது வழக்குங்கிறத குறிக்குது. அப்ப ஒரு லாயரா இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையின் மூலமா பணம் சம்பாதிக்கிறது, ஒரு நல்ல கேஸ்ல ஜெயிக்கிறது, இதெல்லாம் ஒரு தன்மை. அதே மாதிரி மாணவர்கள் போட்டி எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த எக்ஸாம், காம்படிஷன் எக்ஸாம்ல ஜெயிப்பாங்க, அதுக்கு நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் நமக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சாதகமாக இருக்கும்.
ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்கு பேங்க்ல கடன், திடீர்னு கடன் பாஸ் ஆகிறது குறிக்குது. கடன் மூலமாக நமக்கு பண வரவு அப்படிங்கிறது குறிக்குது. அதே மாதிரி வேலை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம், ஆர்டர்கள் மூலமாக, வேலை மூலமாக நமக்கு பண வரவு வர்றது குறிக்குது. சொந்த தொழில், இந்த எந்த விதமான தொழில்கள் செஞ்சாலும் அதன் மூலமாக லாபங்களை அனுபவிக்கிறோம். அதனால பணப்புழக்கம் இந்த 21 நாட்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சரி, பொருளாதாரம் தொழில் பார்த்துட்டோம். வீட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் கணவன் மனைவி உறவுக்கு அவ்வளவு நல்ல ஸ்தானம் கிடையாது. அப்ப என்னன்னா, நம்ம பேசுறதுனால நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு டென்ஷன் ஏற்படும். நீங்க ஆணா இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தால் கணவருக்கும் டென்ஷன் ஏற்படும். அந்த டென்ஷன் எப்ப கோபதாபமா மாறி சண்டை சுத்தரவா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுவார், பெருசா பாதிக்க விட மாட்டார். பட் இருந்தாலும் கூட அந்த பேச்சுல தேவையில்லாத நம்முடைய பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுல பங்கெடுக்கும். ஏன்னா நம்ம மேல ஏதாவது ஒரு புகார் சொல்றதுக்கு ஒரு காரணங்கள் அது மாதிரி எல்லாம் வரும். அப்ப பேச்சுல தவறு கண்டுபிடிச்சி நம்மளை பேசுறது, அவங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை, பொசசிவ்னஸ், நம்மளை சரியா கவனிக்கல, நம்மளை அலட்சியப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அல்லது நம்ம குடும்பத்துக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல, இப்படிப்பட்ட கோபதாபங்கள், சஞ்சலங்கள், மனநிலைகள் கணவன் மனைவி உறவுல வெளியாகும். அப்ப ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய இந்த 2 கிரகங்களும் செவ்வாய் கேதுவும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. அது மாதிரிதான் கல்யாணத்துக்கு வரன் பார்க்கறது, புதுசா நம்ம பழகிட்டு இருக்கிறது, இதுல எல்லாம் பிரிவுகள் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் என்பது நம்மளுக்கு சுக்கிரனுடைய வீடு. அந்த 7ஆம் வீட்டுக்கு 8, 12ல கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, அவங்க நம்மளால, நம்மளுடைய வார்த்தைகள்னால, நம்முடைய செய்கைகள்னால, நம்முடைய நடத்தைகள்னால துன்பங்களை அனுபவிக்கிறாங்கிறது தான் அதுல வரக்கூடிய விஷயம். அப்ப இதுல பக்குவமா நடந்துக்கணும், பேச்சுகள்ல கண்ட்ரோலா இருந்துக்கணும், அதிகமான எமோஷனல் பேச்சு ஆகாது, கோபதாகம் அதிகாரமான பேச்சு ஆகாது உறவுகள் மத்தியில. வேலை செய்யற இடத்துல இதெல்லாம் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அரசு ஆவணங்கள், அரசு சம்பந்தப்பட்ட பணிகள், அரசு உதவிகள், இது எல்லாமே நல்லா பவர்ஃபுல்லா கிடைக்கும். நம்மளுடைய பண பலம் உயரும், பணப்புழக்கம் உயரும். அதுல வளர்ச்சிகள் தென்படும். நம்ம ஜனன ஜாதகத்துல செவ்வாய் திசாபுத்தி அந்தரம் ஓடிட்டு இருந்தாலும், கேது திசாபுத்தி அந்தரம் ஓடிட்டு இருந்தாலும், இது நமக்கு மிக சிறப்பாக அக்யூரேட்டாக கரெக்டாக வேலை செய்யும். அதனால குடும்ப சுகத்துல நமக்கு பொருளாதார மேன்மைகள் நன்றாக இருந்தாலும், உறவுகள் ரீதியா பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா, வார்த்தைகள் பேசுறதுனால பகையாகிறத தவிர்க்கலாம். ஒரு பேசுறது அப்படிங்கிறது நம்ம பதட்டத்துல பேசிடுவோம். ஆனா அதையே ஒரு காரணமா வச்சு ஒரு பகை உணர்ச்சியும் வம்பு வழக்காகவும் அது மாறி அந்த 21 நாட்களும் நமக்கு மன அபிப்பிராய பேதங்களை உண்டாக்காம பார்த்துக்கிறது நம்மளுடைய நடவடிக்கைகளில் கரெக்ட் பண்ணிக்கிறதுல இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி.